சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. அதிமுகவோட மாஜி மினிஸ்டர்ஸான விஜயபாஸ்கர்கள் கரூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர்ல இருந்து நிறைய பேரை அழைச்சிட்டு வந்து தாவைக்காவில இன்னைக்கு இணைஞ்சிட்டாங்க. அதே நேரத்துல இன்னமும் அதிமுகவுல கலகம் ஓயவும் இல்ல. நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், KC வீரமணி, அருண்மொழிதேவன், பாலகிருஷ்ணா ரெட்டின்னு எல்லாரும் சேர்ந்து எடப்பாடிக்கு நேத்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல கட்சி பதவிகள்ல இருந்து விலக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவர்கள் வகித்து வந்த பதவிகளை தரல, நீங்க உங்க விருப்பப்படி பொறுப்பு போட்டிருக்கிறீங்க, நீங்க கொடுத்த பதவியெல்லாம் வேண்டாம், நாங்க கட்சி உறுப்பினரா மட்டும் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி SP வேலுமணி கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு, நாங்க தான் லெட்டர்ல உறுப்பினரா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம், அதுதான் எங்க நிலைப்பாடு. பொதுவா கட்சி மகளிரணி கூட்டத்துக்கு சீனியர்ஸ்னு கூப்பிடுவாங்க, எங்களை நேத்து கூப்பிடல, ஏன்னு தெரியலன்னு சொன்னாரு. SP வேலுமணியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல எந்த முடிவும் தற்போது வரைக்கும் எடுக்கலைன்னு அவருக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசினப்ப 25 MLA-க்களுடன் தாவிக ஆட்சிக்கு SP வேலுமணி அணி ஆதரவு கொடுத்துச்சு. CM விஜயே நேர்ல வந்து SP வேலுமணி, CV சண்முகம் எல்லாத்தையும் சந்திச்சு பேசினாரு. SP வேலுமணி கிட்ட விஜய் தனியா பேசும்போது கூட நம்பிக்கையா சொல்லி இருந்தாரு. அதனால எப்படியும் 4-5 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில அமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்லி கலற்றி விட்டாங்க. SP வேலுமணி டீமுக்கு ரொம்பவே செட்பேக் ஆகிடுச்சு. அதனால மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூவ் எடுக்கணுமா, விஜயை நம்பி மறுபடியும் போறது சரியா இருக்குமான்னு ரொம்பவே யோசிக்கிறாரு SP வேலுமணி. அதோட தாவிகவுல சேர்ந்துட்டா மாநில அளவுல பொறுப்பு கிடைக்குமா, அப்படி கிடைச்சாலும் எதிர்காலத்துக்கு அது சரியா வருமான்னு எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டு டிஸ்கஷன் செய்யறாரு. அதே மாதிரி ஏன் தாவிகவுக்கு தான் போகணுமா, பாஜக இருக்குதுல, பாஜகவுல மாநில தலைவர் பதவி கொடுக்கறாங்கன்னா அங்க போகலாம் தானே. இனி வர எலெக்ஷனிலும் மோடி தான் PM ஆக வருவாரு, நேஷனல் பார்ட்டியில ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கிறது எதிர்காலத்துக்கு நல்லது தானே, அப்படியே நாம முயற்சிக்க கூடாது, அது சரியா வருமானும் இன்னொரு டிஸ்கஷனையும் SP வேலுமணி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. பாஜக சீனியர்ஸ் கிட்ட பேசினப்ப, தமிழ்நாட்டுல அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறோம், இப்ப SP வேலுமணி டீமை நாங்க சேர்த்துக்கிட்டா நிச்சயமாக அதிமுகவோட கூட்டணி முறிஞ்சு போக சான்ஸ் இருக்கு. இங்க ஸ்டேட்ல எங்களுக்கு சரியான பார்ட்னர் யாரும் இல்ல, இதையெல்லாம் டெல்லி மேலிடம் கால்குலேட் பண்ணும் இல்லைங்களா. இன்னொரு விஷயமும் இருக்குங்க, பீகார் போன்ற மத்த மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் அவங்க MLA-க்களை, கட்சி தலைவர்களை பாஜக சேர்க்கவும் செஞ்சிருக்கு. கூட்டணிக்குள்ள பிரச்சனை வராத அளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் கவனிக்கணும் என புதிர் போடுறாங்க என்கின்றனர். இதுக்கு இடையில கோவளத்துல நேத்து தாவிக தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தை CM விஜய் நடத்தி இருந்தாரு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த லீடர்ஸ் இன்னமும் அத பத்தி சிலாகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களாம். கோவளம் கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு அதுல கலந்துகிட்டவங்க கிட்ட கேட்டப்ப, முஸ்லிம் லீக், மதிமுக, VCK, காங்கிரஸ் கட்சிகளோட லீடர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. காங்கிரஸ்ல தான் மாணிக்கம் தாகூர், ப. சிதம்பரம், அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன், ஜோதிமணி MPன்னு ஏகப்பட்ட பேர் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கூட்டத்தை CM விஜய் 2 செக்மெண்டா நடத்தினாரு. முதல்ல கட்சி லீடர்ஸ், கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு ஒரு மீட்டிங், அதுக்கப்புறமா கட்சி லீடர்ஸ் கூட மட்டும் ஒரு மீட்டிங்னு நடத்தினாரு CM விஜய். எல்லாருமே கலந்துகிட்ட பொது டிஸ்கஷன்ல முதல்ல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் காதர் மொஹிதீன் தான் பேசினாரு. அவரு பேசினத அப்படியே வழிமொழிஞ்ச மாதிரி மத்தவங்களும் பேசினாங்க. காதர் மொஹிதீன் பேசும்போது, தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத வகையில முஸ்லிம்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கீங்க, இதை என்னைக்கும் முஸ்லிம்கள் மறக்க மாட்டாங்க, மக்களும் கடவுளும் உங்க பக்கம்தான் இருக்காங்க, உங்களோட நல்லாட்சி தொடர்ந்து நடக்கணும்னு பாராட்டுகளை குவிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா UPA அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்கு நல்ல பேரு வைக்கணும், கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் தேவை, குறைந்தபட்ச செயல் திட்டம் மாதிரி ஒன்ன உருவாக்கணும், மாவட்டங்கள் தோறும் இந்த கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்கணும்னு லிஸ்ட் போட்டு ஆலோசனை கொடுத்தாரு. அவருக்கு அப்புறமா பேசின வைகோ காதர் மொஹிதீனை விட ரொம்பவே CM விஜய புகழ்ந்து தள்ளிட்டாரு. வைகோ பேசும்போது, போன திமுக ஆட்சியில கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் தான், நீங்க தான் தொட்டா விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன்னு ப்ராமிஸ் செஞ்சிருக்கீங்க, அதனால போன திமுக கவர்மெண்ட்ல தொட்டவங்க யாரையும் விட்டுடாதீங்க, கடுமையா நடவடிக்கை எடுங்கன்னு காட்டமா சொன்னாரு. அதோட உள்ளாட்சி தேர்தல்ல கவுன்சிலர்கள் மூலமா தலைவர்களை, மேயர்களை தேர்ந்தெடுக்கிற முறைக்கு முடிவு கட்டி நேரடி தேர்தலை நடத்துற முடிவை எடுக்கணும்னு CM விஜய்க்கு டிமாண்ட் வச்சாரு வைகோ.
திருமாவளவன் பேசுறப்ப 2010 இருந்தே விசிக கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வலியுறுத்துது. அதுக்கு முன்னாடி 2006 கூட்டணி ஆட்சிக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அது ஒற்றையாட்சியாகவே இருந்தது. இப்ப உங்க மூலமா கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவைன்னு உருவாகி இருக்கிறது. இனிமேல் எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலுமே தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் தொடக்க புள்ளி. அதை நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்னு அவர் பங்குக்கு பாராட்டினாரு. பொதுவாக எல்லாருமே லஞ்சம் இல்லாத அரசாங்கமா இருக்கு, நேர்மையான அரசாங்கமா இருக்கு, மக்கள் இந்த அரசாங்கத்தை தான் விரும்புறாங்க, இதே மாதிரி ஆட்சியை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டாங்க. சிஎம் விஜய் பேசுறப்ப ஆட்சி கவிழ்ந்துரும், 3 மாசத்துல தேர்தல் வரும், 6 மாசத்துல தேர்தல் வரும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது. இந்த ஆட்சி 5 வருஷம் தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறமாகவும் நம்ம ஆட்சி தான் நீடிக்கும். நம்மை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை, சமூக நீதிதான் முக்கியம். அத நம்ம அரசு கடைபிடிக்கும். நாம நம்ம கூட்டணிய வலிமைப்படுத்தணும். இன்னைக்கு லெப்ட் பார்ட்டிஸ் வரலைதான், ஆனா அவங்களும் வருவாங்க. மேலும் சில கட்சிகளும் நம்ம கூட்டணிக்குள்ள வருவாங்க. வரப்போற பை எலெக்ஷன்ல எல்லாருமே சேர்ந்து நம்ம கூட்டணிய ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா கட்சி தலைவர்களோட சிஎம் விஜய் தனியா பேசினாரு. அப்ப கூட்டணிக்கான பெயரை யோசிச்சு வச்சிருக்கேன், அத பத்தி நாம அடுத்த மீட்டிங்ல பேசுவோம்னு கேஷுவலா சொன்னாரு. அதே மாதிரி போன திமுக கவர்மெண்ட்ல நடந்த சில மோசமான சம்பவங்களையும் சிஎம் விஜய் கிட்ட இந்த லீடர்ஸ் ஷேர் செஞ்சாங்க. இந்த கூட்டம் ரொம்பவே கேஷுவலா, ஜாலியா, நலம் விசாரிக்கிற மீட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே எமோஷனலா எல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கரூர் நாமக்கல் கரூர் கம்பெனி ஏரியாவே அல்லோகலப்படுது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் ஆபரேஷனை செந்தில் பாலாஜி டீம் தொடங்குச்சு. தாவேக எம்எல்ஏக்கள் கிட்ட பேசுச்சு. ஆனா உளவுத்துறை காதுக்கு போனதும் ஆபரேஷன் ஸ்டாப்னு நாம தான் போன ஜூன் 23ஆம் தேதியே சொன்னோம். அதோட ஃபாலோ அப்பா தான் இந்த கேஸ் ஓபனா வெட்டு வெளிச்சம் ஆகிடுச்சு. இந்த கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் 9 பேரை அரெஸ்ட் செஞ்சுட்டாங்க. இவங்க எல்லாமே திமுக மாஜி செந்தில் பாலாஜிக்கு வலது இடதுமா இருந்த சோ கால்ட் கரூர் கம்பெனி ஆட்கள் தானா. இந்த கேஸ்ல இப்போதைக்கு அடுத்தடுத்து அரெஸ்ட்னு தீவிரமா இருக்கிற போலீஸ் கேஸின் சூத்திரதாரிகள்னு சொல்லப்படுகிற செந்தில் பாலாஜியையும் அவரோட தம்பி அசோக்குமாரையும் வலை வீசி தேடுதான். இத பத்தி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட பேசினப்ப தன்னோட ஆட்சியை கவிழ்க்க சதி செஞ்ச கேஸ் அப்படிங்கறதால சிஎம் விஜய் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் கேஸோட அப்டேட்டை கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரையும் விட்டுடக்கூடாது. செந்தில் பாலாஜி, அசோக்குமார் எல்லாத்தையும் தூக்குங்கன்னு கராரா ஆர்டர் போட்டிருக்காரு. அதனாலதான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல விசாரிச்சப்ப இந்த கேஸ் ரொம்பவே சீரியஸானது. அதனால வெளியே தலைமறைவா இருந்துகிட்டே ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் கேட்கலாம்னு லாயர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹைகோர்ட் முன்ஜாமீன் மனுவை டிஸ்மிஸ் செஞ்சுட்டா சுப்ரீம் கோர்ட் போகலாம். அங்க என்ன மாதிரி லீகல் பாயிண்ட்ஸ் வச்சு முன்ஜாமீன் வாங்கலாம்னு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. திமுக தரப்புல பேசினப்ப செந்தில் பாலாஜி செய்யற எல்லாமே கட்சிக்கு தான் சிக்கலாகுது. இதுல கட்சி தலைமை என்ன சொல்ல முடியும்? அவர் கேஸ் அவர் தான் பார்த்துக்கணும் இல்லையான்னு சொல்றாங்க. இந்த கேஸ சிஎம் விஜய் சும்மா விடுறதா இல்ல. செந்தில் பாலாஜிக்கு இது தெரியுங்கிறதால தப்பி ஓடி தலைமறைவாகிட்டாருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே தம்பி அசோக்குமார் ஒரு பக்கம், இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் தலைமறைவு. இவங்க அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் அல்லது கோர்ட்ல ஆர்டர் வர்ற வரைக்கும் பரபரப்பு தான் என்கின்றனர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.